அவரே விரும்பி நம்மை அழைக்கும்போது முக்தி கிடைக்கிறது. குழந்தை விளையாட சென்றுள்ளான். சாப்பிடும் நேரம் வந்ததும் தாய் அவனை அழைக்கிறாள். தேவி ஒருவனுக்கு முக்தி அளிக்கும்போது அவனுக்கு சாதுக்களின் தொடர்பை தருகிறாள். தன்னை அடைவதற்காக அவனது மனம் ஏங்கும்படி செய்கிறாள். பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார், சுவாமி, எப்படிப்பட்ட மன இயக்கம் வேண்டும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், வேலை போன குமாஸ்தாவின் மனம் எப்படி துடிக்குமோ அப்படிப்பட்ட இயக்கம். அதாவது வேலை காலி இருக்கிறதா என்று கேட்டபடியே அவன் தினமும் பல ஆபீஸ்களில் ஏறி இறங்குவான். அதுபோல் மன இயக்கம் வந்தால் இறைவனை எப்படி பெறலாம் என்று அவன் துடிதுடிப்பான். சிலர் மீசையை முறுக்கிவிட்டு வெற்றிலையையும் போட்டுக்கொண்டு கால் மேல் கால் போட்டபடி அட்டகாசமாக உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களால் இறைவனை அடைய முடியாது. பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார், சாதுக்களின் தொடர்பால் இந்த மன இயக்கம் ஏற்படுமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், ஏற்படலாம். ஆனால் ஆஷாட பூதிக்கு ஏற்படாது. சாதுக்களின் சுரை குடுக்கை அவர்களுடன் 4 தீர்த்தங்களுக்கும் சென்று வருகிறது. இருந்தாலும் அது எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருக்கிறது. அப்போது கதா காலட்சேபம் ஆரம்பமாகியது. கோஸ்வாமி ராதையை பற்றி கூறத் தொடங்கினார். கதா காலட்சேபம் முடிந்த பிறகு குருதேவர் பக்தர்களிடம் பேசினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், கோபியர் காத்யாயினி பூஜை செய்தனர். எல்லோரும் மகாமாயையான அந்த ஆத்யாசக்திக்கு அடங்கியவர்கள். அவதார புருஷர்கள் கூட மாயையின் துணை கொண்டே தங்கள் காரியங்களை செய்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் ஆத்யாசக்தியை வழிபட்டனர். பாருங்களேன், ராமர் சீதைக்காக எவ்வளவு அழுதார். 5 பூதங்களில் அகப்பட்டு பிரம்மமே கிடந்து அழுதது. இரண்யாட்சனை கொன்ற பிறகும் வராகமூர்த்தி குட்டிகளுடன் சுகத்தில் மூழ்கி கிடந்தார். தம்மை மறந்து குட்டிகளுக்கு பால் கொடுப்பதில் ஆழ்ந்திருந்தார். தேவர்கள் கலந்து ஆலோசித்து சிவபெருமானை அனுப்பினர். சிவன் வராகமூர்த்தியிடம் சென்று, நீ ஏன் உன்னை மறந்து இருக்கிறாய் என்று கேட்டபோது, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று கூறிவிட்டார் அவர். சிவன் தனது சூலத்தால் வராக உடலை கிழித்தார். அப்போதுதான் அவர் சொந்த இருப்பிடத்திற்கு சென்றார். அதரின் வீட்டிலிருந்து குருதேவர் ராமச்சந்திரரின் வீட்டிற்கு சென்றார். ராமின் வீடு சிமோலியா பகுதியில் உள்ள மதுராய் தெருவில் இருந்தது. ராம் மருத்துவ கல்வி பயின்றவர். நாளடைவில் அவர் மருத்துவக் கல்லூரியில் உதவி ரசாயன பரிசோதகர் ஆனார். அத்துடன் விஞ்ஞான கழகத்தில் ரசாயனம் போதித்து வந்தார். அவர் தாமே சம்பாதித்த பணத்தில் வீடு கட்டியிருந்தார். அந்த வீட்டிற்கு குருதேவர் ஏற்கனவே பல முறை சென்றிருந்தார். அந்த இடம் இன்று பக்தர்களுக்கு ஒரு தீர்த்த தலமாக உள்ளது. ராம் குருதேவரின் அருளாசியினால் உலக வாழ்க்கையை பற்றற்ற முறையில் நடத்துவதற்கு முயற்சி செய்து வந்தார். குருதேவர் ராமின் நல்லியல்புகளை வாயார புகழ்வது வழக்கம். ராம் தமது வீட்டில் பக்தர்கள் தங்குவதற்கு இடம் தருகிறார். அவர்களுக்கு தொண்டுகள் செய்கிறார். அவருடைய வீடு பக்தர்கள் கூடுகின்ற இடமாக இருக்கிறது என்பார் அவர். நித்திய கோபால், லாட்டு, தாரக் ஆகியோர் ஒரு விதத்தில் ராமின் வீட்டினர் போன்றே ஆகிவிட்டனர். நீண்ட நாட்களாக அவருடன் வசித்து வருகின்றனர். அவரது வீட்டில் தினந்தோறும் நாராயண பூஜை நடந்து வருகிறது. ஒரு சித்ரா பௌர்ணமி நன்னாளில்தான் ராம் குருதேவரை முதலாக தமது வீட்டிற்கு அழைத்து வந்தார். அநேகமாக ஒவ்வொரு வருடமும் அதே நாளில் குருதேவரையும் மற்றும் பல பக்தர்களையும் வீட்டிற்கு அழைத்து விழா கொண்டாடுவார். ராமின் பிள்ளைகளைப் போன்ற சீடர்கள் இன்றும் அந்த நாளை விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள். அன்று ராமின் வீட்டில் பெரிய விழா. குருதேவர் வருகிறார். ஸ்ரீமத் பாகவதம் வாசிப்பதை அவர் கேட்பதற்காக ஏற்பாடுகளை செய்திருந்தார் ராம். சிறிய முற்றம், அதில்தான் என்னென்ன ஏற்பாடுகள். மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அதில் பாகவத பண்டிதர் அமர்ந்திருந்தார். ஹரிச்சந்திரன் கதை நடைபெறும். குருதேவர் வந்ததும் ராம் விரைந்து சென்று வணங்கி அவருடைய பாதத்தூளியை தலையில் தரித்து கொண்டார். பிறகு குருதேவரை தம்முடன் அழைத்து சென்று மேடையின் முன்னால் அவருக்காக போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர செய்தார்.
சுற்றிலும் பக்தர்கள் அமர்ந்தனர். மா அருகில் அமர்ந்தார். பாகவத பண்டிதர் அரிச்சந்திரன் கதையை தொடங்கினார். மேடையின் முன் அமர்ந்திருந்த குருதேவர் பாகவத கதையை ஒன்றுவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். கதை நிறைவுற்ற பிறகு வெளியே இருந்த அறைக்கு சென்று அமர்ந்தார். அவரை சுற்றிலும் பக்தர்கள் வந்து கூடினார்கள். பாகவத பண்டிதரும் வந்தார். உடனே குருதேவர் அவரிடம், உத்தவரின் உரையாடலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பாகவதர் சொல்ல ஆரம்பித்தார். உத்தவர் பிருந்தாவனத்திற்கு வந்தபோது அவரை தரிசிப்பதற்காக இடை சிறுவர்களும் கோபியரும் கூட்டமாக விரைந்தோடி வந்தார்கள். அனைவரும் அவரிடம், ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி இருக்கிறார்? அவர் எங்களை மறந்தே போய்விட்டாரா? அவருக்கு எங்களுடைய பெயராவது நினைவிருக்கிறதா என்றெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு சரமாரியாக கேள்விகளை தொடுத்தனர். சிலர் கேள்விகளை கேட்டுக்கொண்டே அழுதனர். வேறு சிலர் அவரை அழைத்து சென்று பிருந்தாவனத்தின் பல இடங்களையும் காட்டிக்கொண்டே, இந்த இடத்தில்தான் ஸ்ரீகிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கி பிடித்தார், இந்த இடத்தில்தான் அவர் தேனுகாசுரனை வதம் செய்தார், இந்த இடத்தில்தான் சகடாசுரனை கொன்றார், இந்த புல்வெளியில்தான் மாடுகளை மேய்த்தார், இதோ இந்த யமுனை நதி தீரத்தில்தான் விளையாடி மகிழ்ந்தார், இந்த இடத்தில் இடை சிறுவர்களுடன் விளையாடினார், இதோ இங்குள்ள இந்த பூந்தோட்டங்களில் எல்லாம் அவர் கோபியருடன் பேசி மகிழ்ந்தார் என்றெல்லாம் விளக்கினார்கள். அவர்கள் சொன்னதை கேட்டு உத்தவர், நீங்கள் ஏன் ஸ்ரீ கிருஷ்ணருக்காக இந்த அளவுக்கு ஏங்கி மனவேதனைப்படுகிறீர்கள்? அவர்தான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறாரே, அவர் சாட்சாத் பகவான், அவரின்றி எதுவும் இல்லையே என்றார். அதற்கு கோபியர், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள், எங்களுக்கு எங்கள் பிருந்தாவன கிருஷ்ணனைத்தான் தெரியும், இந்த இடங்களிலெல்லாம் எங்களோடு பல விதங்களிலும் விளையாடிய கிருஷ்ணனைத்தான் தெரியும் என்று சொன்னார்கள். அதை கேட்ட உத்தவர் அவர்களிடம், ஸ்ரீகிருஷ்ணர் சாட்சாத் பகவான், அவரை தியானித்தால் மறுபடியும் இந்த சம்சாரத்தில் சிக்க வேண்டி இருக்காது, ஜீவன் முக்தர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று உபதேசித்தார். அதற்கு கோபியர், முக்தி அது இது என்பதெல்லாம் எங்களுக்கு புரியாது, நாங்கள் எங்கள் உயிருக்கு உயிராகிய கிருஷ்ணனை பார்க்க விரும்புகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். இதையெல்லாம் ஆழ்ந்த கவனத்துடன் கேட்டு அதிலேயே லயித்தபடி குருதேவர், கோபியர் சரியாகத்தான் சொன்னார்கள் என்றார். பின்னர் அவர் தமது இனிய குரலில் பாடினார். எல்லோருக்கும் முக்தியினை தயக்கமின்றி எளிதினிலே அளித்தாலும் தூய்மை மிக்க நல்லதொரு பக்தியினை அளிப்பதற்கு நான் தயக்கம் கொள்கிறேன். பக்தி கொண்டோன் வல்லமைகள் உடையவனாய் அனைத்தும் தாண்டி வாழ்கிறான். உலகத்து மாந்தர் எல்லாம் சொல்லடிக்கு புகழ் மாலை சூட்டி நிற்க துணிவோடு மூவுலகும் வென்று நிற்கிறான். பக்தியினை குறிப்பிட்டு சந்திராவளி பகர்கிறேன் கேட்பாய் நீ. ஒரு கால் இங்கே முக்தியது கிடைத்துவிடும், ஆனால் பக்தி முயன்றாலும் கிடைக்காது. தூயதான பக்தியதன் காரணமாய் பாதாளத்தில் மாபலியின் வாயிலிலே காவல் காத்தேன். சித்தமதில் பரிசுத்த பக்தி கொண்டார் சில பேர்கள் மட்டும்தான் உலகில் உள்ளார். பேருலகில் உயர் பிருந்தாவனத்தில் வாழும் பேருடைய கோபியர்கள் அன்றி யாரொருவர் பரிசுத்தமான பக்தி அறிந்திடுவார்? எவரும் இல்லை. தூய பக்தி காரணமாய் நந்தன் அவன் வீட்டில் வாழ்ந்தேன். கருத்தினில் என் தந்தையென ஏற்றுக்கொண்டேன். நேரடியாய் அவனுடைய பாரம் முற்றும் நெஞ்சார என் தலையில் நான் சுமந்தேன் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் பாடினார். பிறகு பாகவதரிடம் கூறினார், கோபியரின் பக்தி பிரேம பக்தி, அவ்யபிச்சாரிணி பக்தி, நிஷ்டா பக்தி. வியபிச்சாரிணி பக்தி எது தெரியுமா? ஞான மிக்ஷ்ர பக்தி. அதாவது கிருஷ்ணரே எல்லாமுமாக ஆகியிருக்கிறார், அவரே பரபிரம்மம், அவரே ராமர், அவரே சிவன், அவரே சக்தி என்ற ஞானம் கலந்த பக்தி. ஆனால் இதுபோன்ற ஞானம் பிரேம பக்தியில் இல்லை. ஒரு சமயம் துவாரகைக்கு ஆஞ்சநேயர் வந்து எனக்கு சீதாராமரை தரிசிக்க வேண்டும் என்றார். ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மிணியிடம், நீ சீதையாக மாறி அமர்ந்து கொள், இல்லாவிட்டால் ஆஞ்சநேயரிடமிருந்து தப்ப முடியாது என்றார்.
பாண்டவர்கள் ராஜசூய யாகம் செய்தார்கள். எல்லா அரசர்களும் யுதிஷ்டிரரை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அவரை வணங்கினார்கள். விபீஷணரோ, நான் நாராயணர் ஒருவரைத்தான் வணங்குவேன், வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அப்போது ஸ்ரீ கிருஷ்ணரே தமது உடல் தரையில் படிய யுதிஷ்டிரருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். அதை பார்த்த பிறகுதான் விபீஷணரும் தமது கிரீடத்துடன் யுதிஷ்டிரரை சாஷ்டாங்கமாக வீழ்ந்து பணிந்தார். எப்படி தெரியுமா? வீட்டில் உள்ள மருமகளைப் போல். மைத்துனன், மாமியார், மாமனார், கணவர் என்று வீட்டில் உள்ள எல்லோருக்குமே வேண்டிய பணிவிடைகளை அவள் செய்கிறாள்.